السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. விரட்டப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அல்லாலும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு நஸ்தஈனுஹு மன் யஹ்தில்லாஹு ஃபலா முலில்ல லஹு ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. الله أكبر كبيرا والحمد لله كثيرا وسبحان الله بكرة وأصيلا. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد نبيا. தங்கள் முன் எடுத்துக்கொண்ட தலைப்பு உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வாழ்க்கை வரலாறு. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய தந்தை பெயர் மில்ஹான், தாயார் பெயர் முலைகா ரலியல்லாஹு அன்ஹா. புகாரி 380 மற்றும் 860. உடன் பிறந்தவங்க 3 பேரு, 2 சகோதரர்கள், ஒரு சகோதரியும் உடன் பிறந்திருக்காங்க. ஹராம் இப்னு மில்ஹான், சலீம் இப்னு மில்ஹான் என்ற 2 சகோதரர்கள். புகாரி 4091. உம்மு ஹராம் பின் மில்ஹான் அப்படின்ற ஒரு சகோதரி. முஸ்லிம் நூல் 4888. உம்மு சுலைமோட இயற்பெயர் ருமைசா பின் மில்ஹான் அன் நசாரியா. இன்னும் உம்மு சுலைமுக்கு ஹுமைசா, மலிகா, ஸஹ்லா, ருமைதா, ருமைலா அப்படின்னு நிறைய இயற்பெயர் இருக்கு. இருந்தாலும் வரலாற்றிலேயே புகழ்பெற்று நிலைத்து போன பெயர் தான் உம்மு சுலைம். இஸ்லாமிய வரலாற்றிலேயே சிறப்பிடம் பெற்ற பெண்மணிகள்ல உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் ஒருத்தவங்க. மதினாவை சேர்ந்த அன்சாரி பெண்மணி இவங்க. மதினா முஸ்லிம்களிலேயே முதலாக இஸ்லாத்தை தழுவியவர்கள்ல உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் ஒருத்தவங்க. ஆனா இவங்களுடைய கணவன் மாலிக் இப்னு நல்ரு அப்படிங்கிறவங்க இஸ்லாத்தை ஏற்கல. இவங்க இஸ்லாத்தை ஏற்றதுனால அவங்க ரொம்ப கவலை அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு. ஆனா அவங்க சிலை வழிபாடு செய்யறவரா இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு மகனும் பிறந்தான். அவங்க பேர் தான் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. உம்மு சுலைம் அவங்களுக்கு குழந்தைக்கு தினமும் இஸ்லாத்தை கற்றுக் கொடுத்துட்டு அல்லாஹ்வை ஒருவனை தவிர வேறு கடவுள் இல்லை, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவனுடைய தூதராக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த கலிமாவை அவங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இதை பார்த்துட்டு அவங்க கோபத்தோட மாலிக் சொன்னாங்க, நீ என்னோட மகனையும் இதெல்லாம் கற்றுக் கொடுத்து கெடுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவங்க கோபத்தோட ஹாம் தேசத்திற்கு போனாங்க. அங்க போகும்போது விரோதி ஒருத்தவங்களால கொல்லப்பட்டு அவங்க அங்கேயே இறந்துட்டாங்க. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவங்க அழகுலையும் குணத்திலையும் அறிவு திறனிலையும் மதீனா முழுவதும் நிலை பெற்றிருந்தாங்க. அவங்க விதவையானதும் மறுமணம் தொடர்பாக பல பேரிடம் தூது வந்துச்சு. ஆனா அவங்க மகனை இஸ்லாமிய அளவுல பெரியவனாக்கி பேசுவதற்கும் உட்கார்வதற்கும் தகுதி பெறும் வரைக்கும் நான் மறுமணம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தன்னுடைய அவங்க மகனை நல்ல முறையில வளர்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட பணியாளராகவும் அவங்க அனுப்பி வச்சுட்டாங்க. இந்த சமயத்துல தான் அபூதல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பெண் கேட்டு இவங்களை வந்தாங்க. அவங்க அவங்க ஆனா அப்ப அபூதல்ஹா இஸ்லாத்தை ஏற்கல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அப்துல்ஹாவே, நீங்க இறை நிராகரிப்பாளர், நான் முஸ்லிமான பெண்ணு, அதனால எனக்கு உங்களை திருமணம் செய்ய ஆகுமானது அல்ல. நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அதுவே எனக்கு உரிய மஹராகும். இதை தவிர நான் வேறு எதையும் நான் உங்கள்கிட்ட கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. இதுவே அவங்களோட உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு மஹராகவும் இருந்துச்சு. நூல் நசாயி 3341. இந்த சம்பவம் நமக்கு பல படிப்பினைய இருக்குது.
இன்றைக்கு வந்து திருமணம் அப்படின்னாலே அழகு, ஆடம்பரம், வசதி இதெல்லாம் பார்க்குற நம்ம கொள்கையை பார்க்குறோமா? கொள்கைக்கு முக்கியத்துவம் குடுக்குறோமா? ஆனா உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க எதுவுமே பார்க்கல. கொள்கையை மட்டும் தான் பார்த்தாங்க. அவங்க வந்து நமக்கு வாழ்க்கை துணை இருந்தா போதும் அப்படின்னு வந்து அவங்க நினைக்கல. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த பெண்மணியா வந்து திகழ்ந்திருக்கிறாங்க. ஒரு தடவ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொன்னாங்க, "நான் சொர்க்கத்துக்கு சென்றபோது காலடி ஓசை ஒன்று வந்து கேட்டுச்சு. இது யார் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த வானவர்கள் கிட்ட கேட்டேன். இவங்க தான் ருமைஸா பின் மில்ஹான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதில் சொன்னாங்க. ஆதாரம் ஸஹீஹ் முஸ்லிம். இந்த மதீனத்து பெண்மணிக்கு பேரானந்தத்திற்குரிய இந்த செய்தி வந்து சாதாரணமாக கிடைத்துருச்சு அப்படின்னு நம்ம வந்து நினைக்கிறோம். ஆனா சொர்க்கத்துக்கு செல்வது அப்படின்றது அது லேசான காரியமா? இல்ல. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவங்க வந்து இறை வழியில பல தியாகங்கள் வந்து செஞ்சிருக்கிறாங்க. இஸ்லாத்தின் அழைப்பு பணியில மேற்கொண்டு பல தொல்லைகளுக்கும் ஆளாயிருக்கிறாங்க. அந்த வழியில பொறுமையை கைக்கொண்டு எதிர்ப்பட்ட அனைத்து தடைகளையும் அகற்றி வெற்றி கண்டாங்க. இறைவன் மீதும் அவனுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீதும் நீங்காத அன்பு கொண்டு மக்கள் அனைவரையும் பரிவுடன் நடத்திட்டு வந்தாங்க. அதன் பிறகுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட இருந்து இந்த செய்தி வந்து பரிசா உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு வந்து கிடைத்துச்சு. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவங்க வந்து சிறந்த மனைவியாகவும் தாயாகவும் வாழ்ந்தாங்க. அது மட்டும் இல்லாம இஸ்லாமிய அழைப்பாளராகவும் தியாக பெண்மணியாகவும் விளங்கியிருக்கிறாங்க. அறிவு திறனும் பொறுமையும் நன்றியுணர்வும் இன்னும் பல சிறப்பம்சங்களும் அவங்களுடைய வாழ்க்கையில வந்து இருந்துச்சு. இன்னும் நபிமொழி தொகுப்புகளும் வரலாற்றில் ஏடுகளும் அவங்களுடைய வீரதீர செயல்களையும் தியாகங்களையும் பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க. அதுல முக்கியமான நிறைய படிப்பினைகளும் நிகழ்ச்சிகளும் இருக்குது. அந்த நிகழ்ச்சிகளும் படிப்பினைகளையும் மக்களாகிய அனைவரும் குறிப்பாக பெண்களாகிய நாம் பயன்கள் வந்து பல பெறலாம். இஸ்லாத்தினுடைய அறிவுகளையும் ஒழுக்க மாண்புகளையும் பின்பற்றி வாழ வேண்டும் என்ற உணர்வும் வரும். இப்படிலாம் அப்படின்றதுக்கு எந்த சந்தேகமும் வந்து இல்ல. அவங்க வந்து பல பெண்களுக்கு வந்து முன்மாதிரியா வந்து இருந்திருக்கிறாங்க. யாராவது மவுத்தாயிட்டா அந்த மவுத்த சுத்தி உட்கார்ந்து அழுது ஒப்பாரி வைக்கிற பழக்கம் நம்முடைய சமுதாயத்துல இன்னும் இருந்துட்டு தான் இருக்கு. ஏன் பெண்களாகிய நமக்கு நிறையவே இருக்கு. ஆனா உம்மு சல்மா அவர்களுடைய மகன் வந்து உமைர் மவுத்தான போது மிக பொறுமையுடன் இருந்தாங்க. உங்களுடைய கணவனையும் வந்து பொறுமையா அவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து தன்னுடைய மனைவிமார்களை தவிர உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டுக்கு தான் அதிகமா வந்து செல்வாங்களாம். அப்படி அன்பும் மரியாதையும் மிக்க பெண்மணி வந்து அவங்க. அல்லாஹ்வின் மீதும் அவனுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீதும் அளவில்லாத அன்பும் அக்கறையும் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து வச்சிருந்தாங்க. அனைத்து தம்பதியினர்களுக்கும் முன்மாதிரியா வந்து உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் அபூதல்ஹாவும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஒரு தடவ வந்து ஒரு மனிதர் ரொம்ப பசியோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு அவங்கள்ட்ட வந்து உணவு வந்து கேட்டாங்க. அப்போ வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து மனைவியார்கள்ட்ட ஆள் அனுப்பி வீட்ல வந்து சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவங்க வந்து எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லி பதிலளிச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அவங்களுடைய அன்பு தோழர்கள பக்கம் பார்வையை திருப்பி அல்லாஹ்வின் இந்த அடிமையை அழைத்து சென்று விருந்தளிப்பவர் வந்து உங்கள்ட்ட யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இதை கேட்ட அப்துல்ஹா அவங்க வந்து ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து எழுந்து இறை தூதரே இவரை எனது வீட்டிற்கு விருந்தாளியாக அழைத்து செல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. வீட்டுக்கு சென்று ஏதேனும் உணவு உள்ளதா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அருமை மனைவி உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கிட்ட கேட்டாங்க. பிள்ளைகளுக்காக உணவு சமைத்து வச்சிருக்கிறேன். அதை தவிர அல்லாஹ்வின் மீது ஆணையாக வேறு எந்த உணவுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பரவாயில்ல, இந்த குழந்தைகளை வந்து நம்ம குழந்தைங்களை தாளாட்டி தூங்க வச்சிருங்க. அவங்க தூங்கி விடுவாங்க. அப்போது நம்ம இந்த உணவை வந்து விருந்தாளிக்கு முன்னால வச்சிருவோம். பிறகு நீங்க எழுந்து விளக்க சரி செய்வது போல பாவனை செஞ்சு அணைத்து விடுங்க. இருள்ல விருந்தாளியே உணவு முழுவதையும் திருப்தியாக சாப்பிட வகையில நம் வெறுமனமே வாயை அசைச்சு உண்பதாக காட்டிக் கொண்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. இவ்வாறே அந்த கொஞ்சம் உணவையும் அந்த பசியால வயிறார உண்பதற்கு அளித்துவிட்டு
குழந்தைகளை பசியோட தூங்க செய்துவிட்டு ஒருவாறு விருந்தாளிய மகிழ்வித்தோம் அப்படின்ற திருப்தியோட கணவனும் மனைவியும் இரவை கழிச்சாங்க. காலையில அபூதல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சமூகத்துக்கு வந்தபோது நபி அவர்களின் புனித நாவல இந்த திருவசனம் ஒலிச்சுச்சு. மேலும் அவர்கள் தங்களை விட பிறருக்கே முன்னுரிமை அளிப்பார்கள், தமக்கே தேவை இருப்பினும் சரியே அப்படின்னு சொல்லிட்டு. குர்ஆன் வசனம் அத்தியாயம் 59 வசனம் 9. பிறகு அபூதல்ஹா ரலியல்லாஹு அவங்களை நோக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறினாங்க, இரவில் நீங்கள் இருவரும் விருந்தாளியை உபசரித்த விதம் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமானதாகி விட்டது. அதன் பிறகு அபூதல்ஹா ரலியல்லாஹு அவங்க குடும்ப தேசத்திற்காக நபி அவர்களின் இறைவனை இறைஞ்சினாங்க. அல்ஹம்துலில்லாஹ். எவ்வளோ சிறப்பு மிக்கவங்களாகவும் எவ்வளோ மற்றவங்களுக்கு உதவி செய்யற ஒரு குணமாகவும் அவங்க இருந்திருக்கிறாங்க. இன்னும் நம்ம அவங்கள போற ஒரு பெண்மணியாகவும் நல்ல சிறப்பு மிக்கவர்களாகவும் சாலிஹானவர்களாகவும் அல்லாஹ் நம்மளை ஆக்குவானாக. இன்னும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் நம் அனைவரின் மீதும் கிடைக்கட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.